வணக்கம். இன்னைக்கு நாம கேட்க போற கதையின் தலைப்பு வசதியா ஏழ்மையா, குறைவான சுமை எது? இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க. நம்மை விட மற்றவர்கள் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் இருப்பதாக நினைக்கிறோம். அதனால் பணக்காரர்களை பார்த்தால் பொறாமை ஏற்படுகிறது. இறைவனுக்கு ஏன் இந்த பாரபட்சம் என்று பலர் இதை பற்றி புலம்புவதை கேட்க முடியும். இதற்கு சுவாமி சிவானந்தா அற்புதமான விளக்கம் தருகிறார். கட்டட கூலி தொழிலாளியாக கண்ணன் வேலை செய்து வந்தான். குடும்பத்தில் எல்லோரும் வயிறார சாப்பிடவே வருமானம் போதவில்லை. கண்ணனின் பக்கத்து வீட்டில் தொழிலதிபர் ஒருவர் இருந்தார். மிகப்பெரிய பங்களா, அணிவகுத்து நிற்கும் கார்கள், கதவை திறந்து விடுவதிலிருந்து எல்லாவற்றுக்கும் வேலையாட்கள், ராஜபோக வாழ்க்கையை அவர் வாழ்ந்து வந்தார். இதை பார்த்த கண்ணனுக்கு வருத்தமாக இருந்தது. இறைவா, நான் என்ன பாவம் செய்தேன்? என்னை இப்படி ஏழையாக படைத்துவிட்டு அவரை மட்டும் கோடீஸ்வரனாக படைத்திருக்கிறாயே, ஏன் இந்த பாரபட்சம்? என்னையும் கோடீஸ்வரனாக்க கூடாதா என்று தினமும் வேண்டி வந்தான். ஒரு நாள் இரவு கண்ணன் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது யாரோ தன்னை எழுப்பியதால் விழித்தான். அங்கு ஒருவன் நின்று கொண்டிருந்தான். நீங்கள் யார்? எதற்காக என்னை எழுப்புகிறீர்கள் என்றான். உன்னை தினமும் காப்பாற்றும் கடவுளின் தூதன் நான், என்னோடு வா என்றான் வந்தவன். அவனுடன் கண்ணனும் சென்றான். அரண்மனைகள், சோலைகள், பழத்தோட்டங்கள், பொன்மயமான சாலைகள் வழியாக கண்ணனை இறைவனின் தூதன் அழைத்துச் சென்றான். முடிவில் குன்றுகள் அதிகம் இருந்த பகுதிக்கு அழைத்து வந்தான். அந்த இடத்தில் பல வகை இரத்தனங்களால் செய்யப்பட்ட வேல்கள் இருந்தன. தங்கம், வெள்ளி, வைரத்தால் செய்யப்பட்ட வேல்கள், அவற்றில் சில இரும்பாலும் செய்யப்பட்டிருந்தன. நீ விரும்புகிற ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கொண்டு அந்த செங்குத்தான மலைக்குன்று மீது ஏற வேண்டும். உச்சிக்கு சென்றவுடன் எந்த உலோகத்தால் வேல் செய்யப்பட்டுள்ளதோ அந்த பொருள் அங்கு குவியல் குவியலாக இருக்கும். குன்றின் உச்சியில் உனக்காக காத்திருப்பேன் என்று கூறி குன்றின் உச்சிக்கு மின்னல் வேகத்தில் சென்று விட்டான் தூதன். கண்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. வேல்களை பார்த்தான். வைரத்தால் செய்யப்பட்டிருந்த வேல்கள் அவனை மிகவும் கவர்ந்தது. தங்க வேல்களோ அவனது மனதில் ஆசையை தூண்டியது. வைர வேலை தூக்க முயன்றான். ஆனால் பாவம் அவனால் முடியவில்லை. தங்க வேலை தூக்க முயன்றான். மிகவும் வலுவாயிருந்தது. இதை தூக்கி கொண்டு எப்படி குன்றின் மீது ஏறுவது? ஒவ்வொரு வேலாக தூக்கி பார்த்தான். இறுதியில் அவனால் இரும்பால் செய்யப்பட்ட வேலைதான் தூக்கி செல்ல முடிந்தது. குன்றின் உச்சிக்கு சென்றான். கடைசியில் இரும்பு வேலைதான் தூக்கி வந்தாயா? என்ன அவமானம்! கட்டட தொழிலாளி தானே, அதனால்தான் இரும்பு வேலை தூக்கி வந்துள்ளாய் என்றான் தூதன். இல்லை ஐயா, வைர வேலைதான் எடுத்து வர ஆசைப்பட்டேன். ஆனால் தூக்கி வர முடியவில்லை. இரும்பு வேலை தவிர வேறு எந்த வேலையும் என்னால் தூக்கி வர முடியவில்லை என்றான் கண்ணன். அதுதான் சரி. வைர வேலை நீ தூக்கி வந்திருந்தால் குன்றின் உச்சிக்கு உன்னால் வந்திருக்கவே முடியாது. இதுதான் உலகம். கோடீஸ்வரனைப் போல இல்லையே என்று நீ வருத்தப்பட்டாய். ஆனால் அவனுக்குள்ள பொறுப்புகள் உனக்கு இல்லை. பொறுப்புகள் குறைவு. அதனால் அவனைப் போல் பாவங்கள் செய்வதற்கு உனக்கு வாய்ப்பு கிடையாது. உன் நிலைதான் கிடைப்பது கடினம். இருப்பதை கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும். உனக்கு என்ன செய்ய வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும் என்று கூறிவிட்டு மறைந்தான் தூதன். தூக்கத்திலிருந்து விழித்தான் கண்ணன். கனவு என்று தெரிந்தாலும் அதில் இருந்த உண்மையை புரிந்து கொண்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் கதை கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. நன்றி, வணக்கம்.